வாதம், பித்தம், கபம் என்றால் என்ன? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? பொதுவாக இந்த 3 தாதுக்கள் நம்ம உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வலி, அழல், ஐயம் அப்படின்னு நம்ம பெயர் நமக்கே தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த 3மே நம்ம உடலில் அதிகமானாலோ குறைந்தாலோ நமக்கு நோய் நிலையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 தாதுக்கள் திரிதோடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த திரிதோடங்கள் உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வாதம் என்ன பணிகளை செய்து, பித்தம் என்ன பணிகள் செய்து, கபம் என்ன பணிகள் செய்து, இதை நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்குது. இருந்தாலும் இந்த வாதம், பித்தம், கபம் நம்ம உடலில் என்னென்ன பணிகளை செய்து, நம்ம உடல் எந்த டைப்பில் இருக்குது, அதை நம்ம செல்ஃபாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான பேசிக்கான சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த பதிவில் பித்தம் அதிகரிச்சிருந்தா பித்தம் என்னங்க நம்ம உடலில் செய்யுது அப்படின்னு கேட்டால் இது தாங்க முக்கியம். ஸோ நம்ம நம்மளுடைய எண்ண ஓட்டம், நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய பிஹேவியர், இது எல்லாமே நமக்கு நிர்ணயம் செய்யக்கூடியது பித்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பித்தம் தலைக்கேறிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லையா? கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த பித்தம் தான் என்ன செய்யுதுன்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வாதம், பித்தம், கபம் என்றால் என்ன? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? பொதுவாக இந்த 3 தாதுக்கள் நம்ம உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வலி, அழல், ஐயம் அப்படின்னு நம்ம பெயர்களில் சொல்லலாம். ஸோ பேச்சு வழக்கில் நிறைய பேர் சொல்லுவாங்க, வாத குடைச்சலாக இருக்குமோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லைங்க, எனக்கு பித்தம் அதிகமாகிடுச்சு போலக்குது, பித்த நரை, பித்த வெடிப்பு இருக்குது, எதை தின்னா பித்தம் தெளியும், இந்த மாதிரியெல்லாம் பேச்சு வழக்கில் பேசிப்பாங்க. கபம் கட்டி இருக்குது நெஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த 3மே நம்ம உடலில் அதிகமானாலோ குறைந்தாலோ நமக்கு நோய் நிலையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 தாதுக்கள் திரிதோடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த திரிதோடங்கள் உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வாதம் என்ன பணிகளை செய்து, பித்தம் என்ன பணிகள் செய்து, கபம் என்ன பணிகள் செய்து, இதை நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இல்லை ஒருவேளை வாதம் இதனாலெல்லாம் அதிகமாகலாமா? ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. எனக்கு பித்தம் தான் மேம், என் உடலே அந்த கரெக்டாக சொல்லிடுவாங்க, என் உடலே பித்த உடம்பு தான் மேம், இதெல்லாம் எனக்கு இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது பித்தம் தான், இத்தனை வருஷமாக நான் இதனால் அவதிப்பட்டுருக்கிறேன், எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்குது. இருந்தாலும் இந்த வாதம், பித்தம், கபம் நம்ம உடலில் என்னென்ன பணிகளை செய்து, நம்ம உடல் எந்த டைப்பில் இருக்குது, அதை நம்ம செல்ஃபாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான பேசிக்கான சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ வாதம் அப்படின்னு சொல்கிறது 10 வகையான வாயுக்கள், வாயு இதுதான். இந்த தச வாயுக்கள் நமக்கு என்ன செய்யுதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், மூட்டு, தசைகள், நம்மளுடைய உடல் இயக்கம், அதுக்கப்புறம் உணவு எடுப்பது, அதை டைஜஷன் பண்ணி மோஷனாக வெளியில் போகிறது, நம்மளுடைய ஆக்ஷன், நம்ம செயல்கள், இது எல்லாமே அது வாதம் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு மூமெண்ட் தடைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, கை நீட்ட முடியல, கால் நீட்ட முடியல, மூட்டு வலியாக இருக்குது அப்படின்னா வாதம் அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வாதம் அதிகமாக ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டுக்களில் தான். அதே மாதிரி வாதத்தோட வாழிடம் தொப்புளுக்கு கீழே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய 2 கால்கள் மூட்டுக்களில் அதிகமாக வாதம் தன்னுடைய இடத்தில் இருந்து ஆதிக்கம் செய்யக்கூடியது. பொதுவாக வாதம் உடல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா மூட்டுக்களில் வலி ஏற்படுறத பார்க்குறோம், ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். ஸோ வாயு பிடிப்புங்க, இடுப்பு பகுதியில் வாயு பிடிச்சிருக்கு. நார்மலாக ப்ரீத் கூட ஒரு சிலருக்கு பண்ண முடியாது. ஸோ நார்மலாக ப்ரீத்திங் என்னால் பண்ண முடியல, அப்போது நெஞ்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வாயு உடலில் சேர்றதுனால வரக்கூடியது தான். பெரும்பாலும் நிறைய பேர் பாதிக்கப்படுறது இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ குடல் பகுதியில் நமக்கு வாயு சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனை இது. ஸோ இதுவுமே நமக்கு வாதம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? வாதம் அதிகரித்திருந்தால் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும். ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், நார்மலாக இருந்ததை விட ஸ்கின் டோன் நமக்கு கருத்துக்கிட்டே போகிறது, இது எல்லாமே நமக்கு வாதத்தினால் வரக்கூடியது. பித்தம் அதிகரிச்சிருந்தால் பித்தம் என்னங்க நம்ம உடலில் செய்யுது அப்படின்னு கேட்டால் இது தாங்க முக்கியம். ஸோ நம்ம நம்மளுடைய எண்ண ஓட்டம்,
நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய பிஹேவியர், இது எல்லாமே நமக்கு வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது பித்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பித்தம் தலைக்கு ஏறிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லையா, கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த பித்தம் தான் என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய பிரெயின்ல இருந்து உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களோட இயக்கத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக இதில் வந்து ஹார்மோன்ஸ், ஸோ நம்மளுடைய ஹார்மோன்ஸை கரெக்டாக அது வந்து செக்ரேட் ஆகிறதுக்கும் குறைவாக இருக்கிறதுக்கும் பித்தம் தான் காரணம். இப்போ தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டரான் லெவல் குறைவாக இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்குது, ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஸோ இது எல்லாமே தீர்மானம் செய்யக்கூடியது பித்தம் தான். பித்தம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நெஞ்சு பகுதியிலேருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான ஆதிக்கம் செலுத்துது. அந்த டைஜஷன் எல்லாமே பித்தம் தொடர்பாக வரக்கூடியது தான். இப்போ பித்தம் அதிகமாச்சுன்னா நம்ம உடலில் என்ன சிம்டம்ஸ் தெரியுதுன்னா, ஒரு ட்ரைனஸ், உஷ்ணம், அந்த உடல் வெப்பம் வந்து கரெக்டாக தீர்மானிக்கக்கூடியது பித்தம் தான். ஸோ பித்தம் அதிகரிச்சதுன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், பிபி வந்து நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு காரணமும் இந்த அதிகமான பித்தம் தான். இது வந்து குருதி அழல் அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் பிபி இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அதிகமான உடல் சூடு, சரும பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுறது, காய்ச்சல் வர மாதிரி இருக்கிறது, கண் எரிச்சல், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைஜஷன், அதுக்கப்புறம் ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய பைல்ஸ், ஃபிஸ்டுலா, இந்த மாதிரியான பிரச்சனைகள், அசௌகரியங்கள், இது எல்லாமே பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லலாம். அதற்கப்புறம் கபம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் கபம் அதிகமானால் உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு பிரச்சனை வரதான் செய்யுது. யாத்திரை நாடி அப்படின்னே கபத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ யாத்திரை நாடினா நமக்கே தெரியும். ஸோ இறுதி காலங்களில் நிறைய பேருக்கு அந்த கபம் தான் மூச்சையே விட முடியாமல் உயிர் போகிறதுக்கே ஒரு காரணமாக இருக்கக்கூடியது. ஸோ கபம் வந்து உடலில் வந்து ஒரு குளிர்ச்சி தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறது, நீர்த்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், இன்ஃபெக்ஷன் நம்ம உடலில் வராமல், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள். கபம் வந்துன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிரசு, தலை மற்றும் கழுத்து, நெஞ்சு பகுதி வரைக்கும் கபத்தோட ஆதிக்கம் இருக்கும். அதனுடைய வாழிடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கபம் அதிகரித்தால் நமக்கு சுவாசம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜாயின்ஸில் வந்து ஒரு சவுண்ட் வருதுங்க, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பாடியில் ரொம்ப நீர் சேர்ந்துருக்கு, உடல் வந்து பருமனாக இருக்குது, என் உடம்பே நீர் உடம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வியர்வை அதிகமாக வந்து உடல் தொட்டு பார்த்தோம்னா சில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கப உடனினர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3 தோடங்களும் அந்தந்த இடத்துல இருந்து கரெக்டாக அதனுடைய அளவுப்படி நம்ம செயல்படும்போது தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது அதிகமாகிடுச்சு, குறைஞ்சிடுச்சு, நோய் நிலை வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நாடி பரிசோதனை செய்து. ஏன்னா நாடி பரிசோதனை செய்யும்போது தான் கரெக்டாக ஒருத்தருக்கு வாதம் சம்மந்தப்பட்ட நோயா, பித்தம் சம்மந்தப்பட்டதா, கபம் சம்மந்தப்பட்டதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்துறதுக்கான மருந்து முறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வாதத்தை சமநிலைப்படுத்தணுமா, 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்தெல்லாம் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி பித்தம்னா வாந்தி தரக்கூடிய மருந்துகளை 3 மாதங்களுக்கோ 4 மாதங்களுக்கு ஒரு முறையோ நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி தான் கபத்துக்கும் நசிய மருந்துகள் நமக்கு பயன்படுது. ஸோ அதே மாதிரி எண்ணெய் குளியல், 3 தோடமும் சமநிலையில் இருக்க அதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான தைல வகைகள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த 3 தோடங்களும் சமநிலையில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பேசிக்காக இந்த பதிவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த வாதம், பித்தம், கபம் சொல்கிறது நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய மர்மமான விஷயங்களும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.